சரியா ஒரு 50 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது என்ன வீடியோ அப்படிங்கிற வீடியோட லிங்க் வந்து நான் கீழ குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ போய் ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் வந்து நான் இப்ப என்ன பேச போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, டிரான்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராடு கம்பெனிங்க. அந்த கம்பெனி நாக்குரி, லிங்க்டின் இந்த மாதிரியான வேலை கொடுக்குற பிளாட்ஃபார்ம், லோக்கல் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு நான் வேலை தரேன், ப்ரொஃபஷனல் கம்பெனி மாதிரி பேசி அவங்களோட மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ண வைக்கிறாங்க. அந்த மீட்டிங் அட்டன் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க ஒரு சார்ஜஸ் பண்றாங்க. அந்த ஸ்கேம்ல வந்து நான் மாட்டிக்கிட்டேன். மாட்டினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து என்னோட அமௌண்ட்டை ரெக்கவரி பண்றதுக்கு நான் பேசுறேன். அப்பதான் வந்து அவங்களோட ரியல் ஃபேஸ் வந்து எனக்கு தெரிய வருது. எந்த மாதிரி வந்து இவங்க வந்து பீப்புள்ஸை வந்து ஏமாத்துறாங்க, ஸ்கேம் பண்றாங்க, வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா நாங்க வந்து வேர்ல்டுலே லீடிங் நம்பர் 1 ஜெனியூனான கம்பெனி, நாங்க டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ற விஷயத்துக்கு அவங்க வந்து ஒரு பேர் வச்சு எல்லாத்தையும் வந்து ஏமாத்தி இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட கமெண்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேர் வந்து இவங்க கிட்ட பணத்தை இழந்துட்டு அவங்க வந்து எதுவும் பண்ண முடியாம இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்யூஷன் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நாம வந்து வீடியோ போட்ட விஷயத்த நம்மளை ஏமாத்தின அந்த ஸ்கேமர்ஸ்க்கு வந்து அந்த வீடியோ வந்து அனுப்பி விட்டுருந்தேன். அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ தெனாவட்டுன்னு பார்த்துக்குங்க. 20 வருஷமா சன் டிவி இருக்கு, அவங்களாலே எங்களை ஒன்றும் பண்ண முடியல. ஆஃப்டர் ஆல் லைக்குக்காக ஒரு சப்ஸ்கிரைப்காக நீங்கள் பேசுகிற விஷயத்தினால எங்கள் கம்பெனி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெனாவட்டா வந்து அவர் வந்து பேசியிருக்காப்புல. கண்டிப்பாக வந்து நான் அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறேன். நம்மள மாதிரி ஆட்கள் வந்து 100 200 வந்து போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விடுறதுனால தான் இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து காசுல கொளுத்து போய் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொழுப்பெடுத்து வேற பேசுகிறாங்க.